செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான ஆஃபீஷியல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்த்து ஆல்ரெடி ஃபஸ்ட் செட் அப்லோட் பண்ணிச்சு. இது செகண்ட் செட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அப்படியே பாருங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் 14 1 மார்க் இருக்கும். இது 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ 1 மார்க்ஸ் இதில் இருக்கும் அண்ட் புக் பேக்கும் இருக்கும். ஓகேவா? அப்படியே நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் கிளிக் பண்ணிங்க. கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. அது டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் பப்ளிக் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ 1 மார்க் ஃபஸ்ட்டு 10 வரையும் பார்த்துட்டிங்களா? அடுத்து 11 12 13 14 பாருங்கள். அடுத்து 2 மார்க் பாருங்கள். 4 கொடுத்து 3 எழுதணும். அப்புறம் 3 கொடுத்து 2 எழுதணும். செயல் 2 மார்க்கு, உடனடி 2 மார்க்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இலக்கண கிராமர்ஸ், இது கிராமர்ப்பா. ஓகேவா? ஸோ 9 கொடுத்து 7 எழுதணும். ஓகேவா? 9 கொடுத்து 7 எழுதணும். மீதி 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கலை சொல் தருக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, ஒரே சொல்லை 2 சொல்களை ஒரே சொல்லாக மாற்றுக, அப்புறம் புணர்ச்சி தருக, பகுப்பத உறுப்பினர்களும் தருக, இந்த மாதிரி நிறையா இருக்கும். 26 வரையும் பார்த்துட்டிங்களா? அடுத்து 27 பாருங்கள். 27 28 29 30. அடுத்து கீழே பாருங்கள் 4 மார்க்ஸ் பாருங்கள். உடனடி 4 செயல் 4 மார்க்ஸ் 1, அப்புறமேட்டு உடனடி 4 மார்க்ஸ் 1. ஸோ அப்புறம் பாருங்கள் உடனடி 4 மார்க்ஸு, செயல் 4 மார்க்ஸு பார்த்துட்டிங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ப்பா. ஸோ 4 கொடுத்து 5 கொடுத்து 3 எழுதணும். நீங்கள் அதில் அணி எழுதிடுவீங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு என்ன எழுதிடுவீங்க, நயமாடல் எழுதிடுவீங்க ஈஸியாக. அண்ட் பழமொழி, அப்புறம் ஊனாத மாதிரிலாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது எழுதிடலாம் ஈஸியாக. நீங்கள் பாடம் திணை அல்லது பரிசில் துறையை சான்றுரை விளக்குக, இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். அப்புறம் 6 மார்க் பாருங்கள். 44 45 46 நெடுவினா ரொம்ப ஈஸி. இதுவும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். படித்த மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு எழுதுனா போதும். குறிப்பிட்ட இடங்கள்லாம் போட்டு கரெக்டாக எழுதுங்க. பேஜை ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? அடுத்து உங்களுக்கான மனப்பாட பகுதிப்பா. மனப்பாட பகுதி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஈஸி தான். திருக்குறள் 1, மனப்பாட பகுதி 1. ஓகேவா? இது 2 எழுதுனா போதும். உங்களுக்கு 6 மார்க்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார் குட்டீஸ். ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சார் குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.